ஆஃப்டர்நூன். ரைட், உட்காருங்க. எல்லாரையும் காய்கறி கொண்டு வர சொல்லியிருந்தேன். ஆளுக்கு ஒரு காய்கறியாவது என்ன செய்யணும், கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தேன். அப்படி தானே? கொண்டு வந்திருக்கீங்களா? உங்களுடைய காய்கறி என்ன கொண்டு வந்திருக்கீங்களோ அதை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். பரவாயில்லையே, நல்ல நிறைய காய்கறிகள் கொண்டு வந்திருக்கீங்க. வெரி குட் கேர்ள்ஸ் அண்ட் வெரி குட் பாய்ஸ். குட் பாய்ஸ், பரவாயில்ல. ரைட், வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நான் ஸ்டார்ட் சொன்ன உடனே நீங்கள் இந்த காய்கறிகளை என்ன செய்ய போகிறீங்க, பாஸ் பண்ண போகிறீங்க. அந்த சைடில் உள்ளவங்க அந்த சைடில் பாஸ் பண்ணிக்கோங்க, இந்த சைடில் உள்ளவங்க இந்த சைடில் பாஸ் பண்ணிக்கோங்க. சும்மா கிறிஸ் கிராஸாக நீங்கள் எப்படி வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டாப் சொல்லும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். சரியா? நான் ஸ்டாப் சொல்லும்போது ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டாப் ஸ்டாப். ஆளுக்கு ஒரு காய் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? ஆளுக்கு ஒரு காய் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ உங்கள் கையில் நீங்கள் கொண்டு வந்த காய் இல்லாமல் வேறு காய் வந்திருக்கும், அப்படி தானே? ரைட். இப்போது தாவரத்துடைய பாகத்தில் எதையாவது ஒன்று நான் என்ன செய்வேன், சொல்லுவேன். ஓகேவா? சொல்லட்டுமா? தண்டு யார்ட்டெல்லாம் இருக்கோ அவங்க மட்டும் எந்திரிச்சு நில்லுங்க. தண்டு யார்ட்டெல்லாம் இருக்கோ அவங்க மட்டும் எந்திரிச்சு நில்லுங்க. ரைட். உங்கள் கையில் என்ன இருக்கு? என்ன இருக்கு? வெங்காயம், குமிழம், இதுவும் தண்டு தான். சரியா? ரைட். அடுத்து வேற வெங்காயம் இல்லாத தண்டு யார்கிட்ட இருக்கு? உங்கள்கிட்ட இருக்கு. என்ன இருக்கு கையில்? என்ன இருக்கு கையில்? உருளைக்கிழங்கு தண்டு. வெரி குட். அப்போ தண்டு வச்சுருக்கவங்கெல்லாம் எந்திரிச்சுன்னு நீங்கள். வெரி குட். உட்காந்துக்கோங்க. இப்போ திரும்ப நான் ஸ்டார்ட் சொன்ன உடனே என்ன செய்கிறீங்க? பாஸ் பண்ணுறீங்க. பாஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாப். ரைட். இப்போ யார்கிட்டலாம் வேர் இருக்கு? வேர் யார்கிட்டலாம் இருக்கு? வேர் யார்கிட்டலாம் இருக்கு? உங்கள்கிட்ட வேர் என்ன இருக்கு? முள்ளங்கி வேர் தான். வெரி குட். உங்கள்கிட்ட என்ன இருக்கு? கேரட் வேர். வெரி குட். உங்கள்கிட்ட என்ன இருக்கு? பீட்ரூட் இருக்கு. உங்கள்கிட்ட என்ன இருக்கு? மரவள்ளிக்கிழங்கா? சரி, ரைட். உங்கள்கிட்ட வேர் இருக்கிறது. இப்போ வேர் தாவரத்துடைய பாகம் வேர். சரியா? ரைட்டு. அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? எக்ஸ்சேஞ்ச். ரைட், ஸ்டாப். இலை யார்ட்டெல்லாம் இருக்கு? ரைட். என்ன இலை வச்சிருக்கீங்க? முருங்கைக்கீரை வச்சிருக்கீங்க. நீங்கள் என்ன வச்சிருக்கீங்க? தண்டைக்கீரை வச்சிருக்கீங்க. பரவாயில்ல. நீங்கள் தண்டு சொன்னாலும் என்ன செஞ்சிருக்கலாம், எந்திரிச்சிருக்கலாம். அதுக்கும் எந்திரிச்சிருக்கலாமே. அப்போ நீங்கள் தண்டு சொல்லும்போது யார் கையில் இருந்ததோ அவங்க எந்திரிச்சிருக்கலாம். பரவாயில்ல. ரைட். சரியா? இப்போ சிலர் இஞ்சி வச்சிருக்கிறீங்க. இஞ்சி இருக்கா இல்லையா? அதுவும் தண்டு தான். அதுக்கு யாரும் எந்திரிக்கல. அப்போ சரியா? தண்டு சொல்லும்போது எந்திரிச்சுக்கணும். பரவாயில்ல. ரைட். இப்போ இலை.
இப்போ இலையிலேயே நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த கோஸ் இருக்குல்ல அதெல்லாம் என்னது தான், இலை தானே. கோஸ் கோஸ் முட்டைக்கோஸ் இருக்குல்ல அதெல்லாம் என்னது, இலை. அப்போது தாவரத்துடைய அந்த இலை அப்படிங்கிறத படிக்கிறோம். ரைட். அடுத்து இப்போ திரும்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? கொடுத்துக்கோங்க. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். காய் கனி, காய் அல்லது கனி யார்கிட்ட இருக்கு? காய் கனி யார்கிட்ட இருக்கு? ரைட். நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? தக்காளி வச்சுருக்கீங்க. வெரி குட் வெரி குட். தக்காளி. நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? கத்திரிக்காய் வச்சுருக்கீங்க. நீங்கள் வெண்டைக்காய் வச்சுருக்கிறீங்க. நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? மாங்காய் வச்சுருக்கீங்க. நீங்கள் தக்காளி வச்சுருக்கிறீங்க. ரைட். இது தவிர வேறு ஏதாவது காய் வச்சுருக்கவங்க யாரும் இருக்கீங்களா? ரைட், வெரி குட். அப்போது காய்கள் கனிகள். திரும்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா? மாற்றுங்க மாற்றுங்க. ஓகே, ஸ்டாப் ஸ்டாப். சரி, நீங்கள் கையில் என்ன வச்சுருக்கீங்க? கொத்தவரங்காய் இருக்குது. அப்போ தான் காய் கனி சொல்லும்போது கொத்தவரங்காய்க்காரங்க ஏன் எந்திரிக்கலை? எந்திரிச்சிருக்கணும். சரியா? ரைட். அப்போ போன தடவை உள்ளதில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ கொத்தவரங்காயும் காய் அல்லது கனியில் தான் என்ன செய்யும், வரும். சரியா? தாவரத்துடைய பாகத்தில் உள்ளது. இப்போது பூ வச்சுருக்கவங்க எந்திரிங்க. பூ என்ன பூ? ரைட், வாழைப்பூ வச்சுருக்கீங்க. ரைட். இது தவிர வேறு என்ன பூ இருக்கும் நம்ம சாப்பிட்றது காய்கறியில்? முட்டைக்கோஸ் பூவா இலையா? முட்டைக்கோஸ்ன்னு சொன்னீங்க. முட்டைக்கோஸ் பூவா இலையா? முட்டைக்கோஸ் என்னது? இலை. அப்போ பூ என்னது? காலிஃப்ளவர். காலிஃப்ளவரில் பூ இருக்குது. அதை நம்ம உணவாக என்ன செய்கிறோம்? பயன்படுத்துகிறோம். ரைட். இப்போ அடுத்து ஒரு ரவுண்டு விடலாமா? ரைட்டா? ரெடி, ஸ்டார்ட். ஓகே, ஸ்டாப் ஸ்டாப். ரைட். இப்போ காய், யாரெல்லாம் காய் கனி வச்சிருக்கீங்க? காய் கனி வச்சிருக்கீங்க. ரைட். ஏற்கனவே உள்ளது இல்லாமல் நீங்கள் சொல்லுங்க என்ன வச்சிருக்கீங்க? கொத்தவரங்காய். வெரி குட். வெண்டைக்காய் வச்சிருக்கீங்க. மாங்காய் வச்சிருக்கீங்க. மிளகாய் வச்சிருக்கீங்க. வெரி குட். நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? தக்காளி. தக்காளி வச்சுருக்கீங்க. கத்திரிக்காய் வச்சுருக்கிறீங்க. வெண்டைக்காய் வச்சுருக்கீங்க. சரி, இப்போ உங்களுக்கு தாவரத்துடைய பாகங்கள் என்னென்னங்கிறத ஓரளவுக்கு புரிய முடியுதா? தாவரங்களுடைய பாகங்கள் என்னதெல்லாம்? அப்போது உங்களுக்கு தாவரத்துடைய பாகங்கள் என்னென்னங்கிறது தெரியுது. நம்ம சாப்பிட்ற தாவரத்துடைய பாகங்கள் என்னென்னங்கிறது உங்களுக்கு என்ன செய்யும்? தெரியும். அப்படி தானே? திரும்ப ஒரு தடவை தாவரத்துடைய பாகங்கள் என்னெல்லாம் சொல்லுங்க. வெரி குட் வெரி குட். நல்லபடியாக படிச்சுக்கிட்டீங்க. கொண்டு வந்த காய்கறியவே திரும்ப என்ன செஞ்சுருங்க, கொண்டு போய் நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஓகே.